எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தெரிந்ததான பாடல் தான். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே
அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிக்கும் போது கர்த்தருடைய அக்கினி அந்த இடத்துல இறங்கினது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை ஆர்ப்பரிக்க ஆர்ப்பரிக்க தேவனுடைய வல்லமை நம்மத்திலும் இறங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம கர்த்தருக்கு நல்லவர்களா இருக்கணும். கர்த்தர் நம்மளுக்கு எப்பொழுதும் நல்லவராக தான் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருக்கு நல்லவர்களாக காணப்படும் போது, அவருக்கு பிரியமாக காணப்படும் போது கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாக இருக்கணும், நான் உமக்கு பிரியமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். என் தேவன் நல்லவர், என் தேவன் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என் உள்ளம் என் தேவனை என்னாலும் புகழ்ந்திடும். அல்லேலூயா. அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார், அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் மனதார கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? சோதரம் ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவர் 7வது மாதத்தில் ஆண்டவரே, இந்த முதலாவது ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். முதலாவது இந்த வாரத்தில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் என் மேய்ப்பராயிரோ, நீர் என் மேய்ப்பராயிரோ, என்னை வழி நடத்துகிற மேய்ப்பராயிரும் ஆண்டவரே. உம்முடைய பாதையிலே நடத்தும். அல்லேலூயா. என் கரத்தை பிடித்து என்னை நடத்தும். எனக்கு முன்பாக கடந்து போகும் ஆண்டவரே. நான் அஞ்சிடு, நான் அஞ்சிடு, நான் ஒன்றுக்குமே நான் அஞ்சிடு. கர்த்தர் என் சார்பில் இருக்கிறார், கர்த்தர் என் சார்பில் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் அப்பா. உமக்கு சோதரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஐயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், மனதார நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம், 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 உங்க உயர்த்துகிறோம். எல்லாருடைய நாவுகள் திறக்கப்படட்டும், எல்லார் வாய்களை திறந்து ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ செய்த சகல உபகாரங்களுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைய. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்று. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை மேய்ப்பராய் என்னை வழி நடத்தும், என்னை வழி நடத்தும். என் நீதியின் பாதையில், செவ்வையான பாதையில் அல்லேலூயா கர்த்தரை நடத்துகிறவர், கர்த்தரை நடத்துகிறவர். அல்லேலூயா. உமக்கு சோதரம், சோதரம், சோதரம் ஆண்டவரை உயர்த்துகிறோம், 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 உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரை. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா விசுவாசத்தோடு இந்த பாடலை கூட ஆண்டவரே, நீர் என் மேய்ப்பர், நீர் என் மேய்ப்பர் என்று சொல்லி. அல்லேலூயா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? அவள் என் மேய்ப்பராய் இயேசு போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய், என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது
கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்கு குறைகளை வைக்காதவர், எனக்கு குறை ஒன்று இல்லையா. நீங்க என்னோடு கூட இருக்கிறதுனால, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறதுனால, நீர் ஹல்லேலூயா என் வாழ்க்கையில நீர் மகிமைப்படுகிறதுனால ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா என்னை தாழ்ச்சி அடைய விட மாட்டீர். ஹல்லேலூயா கர்த்தர் என்னை மேன்மையாக வைக்கிறவர், என்னை உயர்த்துகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன் ஐயா, நான் மகிமைப்படுத்துகிறேன். எனக்கு முன்பாக கடந்து போகிறவர் ஹல்லேலூயா என் தேவன், எனக்கு முன்பாக போகிறவர் ஹல்லேலூயா. நான் பயப்பட நான் பயப்பட நான் பயப்பட ஹல்லேலூயா. ரபா ரதலா வரிகமா நதுரதலா வசந்தனா துரந்தன கரபா. உயர்த்துகிறேன் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா நீ நல்லவர், நீர் எனக்கு நல்லவர், நீர் எனக்கு நல்லவர், நீர் எனக்கு நல்லவர், நீர் எனக்கு போதுமான ஒரு தேவனாய் இருக்கிறீர். ஓ ரிகமா நதுரதலா வசந்தனா துரதர கரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பமா, எல்லாரும் எழுப்பி நின்று ஹல்லேலூயா தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. அவர் நமக்கு எவ்வளவு நல்லவராக இருந்தார். அவர் இழந்ததை திருப்பி தருகிற ஒரு தெய்வா. நம்ம வாழ்க்கையில நம்ம எதை இழக்கிறோமோ அது மீண்டும் அவர் தருகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம அவர் நடத்துகிற பாதையில் நடக்கும்போது கர்த்தர் நம்ம இழந்ததை ரெட்டிப்பாய் தருகிற ஒரு தெய்வா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நேற்று தினத்தில் நான் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி நான் யோசித்திருக்கும் போது எவ்வளவு மகிமையாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் நான் அதை உணர்ந்து கொண்டு கர்த்தர் என்னை எவ்வளவு மகிமையாக வைத்திருக்கிறார். நான் எதெல்லாம் இழக்கிறேனோ கர்த்தர் எனக்கெல்லாம் ரெட்டிப்பாய் தருகிற ஒரு தெய்வம். ஹல்லேலூயா. அவர் நல்ல ஒரு தெய்வம். நான் அவருக்கு பிரியமாய் நடக்கணும். அதுதான் நான் அறிந்து கொண்டேன். நான் உமக்கு பிரியமாய் நடக்கணும் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்து என்னை மேன்மையாய் வைத்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் எனக்கு உயர்வை நீர் வைத்திருக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. அதை நினைத்து நான் தேவனை மகிமைப்படுத்தினேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் ஹல்லேலூயா எனக்கு வாழ்க்கையில் குறைவுன்னு ஒன்று வைக்க மாட்டார். என் வாழ்க்கையில் குறைவுன்னு ஒன்று வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. நான் என்னத்தை செலுத்துவேன், அவர் என்னை ரட்சிப்பின் பாதையில் நடத்தினதை நான் நன்றியோடு கூட நான் அவர் இருப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம அதை நினைத்து பார்ப்போமா. கர்த்தர் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை எவ்வளவோ கர்த்தர் நம்மளை நடத்திருக்கிறார். நம்ம குறைகளை மாத்திரம் பார்க்கக்கூடாது. கர்த்தர் என்னை மேன்மையாக எவ்வளவு வைத்திருக்கிறேன் என்பதை நம்ம நினைத்து பார்க்கணும். எதெல்லாம் நம்ம இழந்தோமோ அதெல்லாம் நோக்கி பார்க்கணும். அதெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துக்கிற தேவா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் குறைவுகள் வர வர கர்த்தர் அதை நமக்கு தருகிற ஒரு தேவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. மீண்டும் அந்த பாடலை நம்ம பாடுவோம் நன்றியோடு கூட. ஆண்டவரே நீர் என் மேய்ப்பர். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படுறேன். ஏன்னா தேவன் எனக்கு முன்பாய் கடந்து போகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது மீண்டும் சொல்லுவாமே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. தப்பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்து முன்னடப்பாராமே. தப்பாதையில் என்னை நடத்திடவே என் கரத்தை பிடித்து முன்னடப்பார். அஞ்சிரேனே எல்லா விசுவாசத்தோடு சாத்தான் வெட்கப்பட்டு போவான். ஹல்லேலூயா.
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைவாக்குறவர் 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 என் பாத்திரன் ஹல்லேலூயா நிரம்பி வழியட்டும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமது அன்பினால என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. பூரணமாய் நிரம்பட்டும் ரே கமனா துரதலவா சந்தனா துரகரவா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நம்மளை மறக்காத ஒரு தெய்வா, அவர் நம்மை நினைத்தருளுகிற ஒரு தெய்வா. ஹல்லேலூயா. இதுவரை நடத்துகிறவர், இதுவரை உதவி செய்கிறவர், இனியும் அவர் நடத்த உதவி செய்ய உண்மையுள்ள ஒரு தெய்வா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு சாரிபாத் விதவைக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். ஆண்டவர் எலியாவுக்கு சொல்லும் போது, நீ போ, அந்த ஊர்ல ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவன் அங்கே கடந்து போகும்போது அவன் முதலாவது கேட்ட காரியம், எனக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணி தான், எனக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணி தான். முதலாவது அவன் கேட்ட ஒரு காரியம். நல்ல யோசித்து பார்க்கும்போது, அந்த அதிகாரத்தை தியானிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கேரித் ஆற்றாண்டையில் தண்ணி வற்றி போயிட்டான், ஆற்றில் தண்ணியே இல்லையா. ஹல்லேலூயா. அவன் கேட்டது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. அவள் உள்ளே போனார். அப்புறம் அவன் அப்பவும் எனக்கு ஒரு அடை எனக்கு பண்ணி கொண்டு வான்னு கேட்கும்போது அவள் தன்னுடைய உள்ளத்தில் உள்ளதை சொல்லுகிறார். என்னிடத்துல கொஞ்சம் மாவு தான் இருக்கு, பானையில் கலசத்தில் கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குது, உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன்னு சொன்னான். ஆனால் எலியா சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை நான் உனக்கு சொல்லுகிறேன், பயப்படாத, உன் வார்த்தையின்படி நீ ஆயத்தப்படுத்து, நீ செய்ய நினைக்கிறத நீ செய், கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார்னு சொன்னான். ஹல்லேலூயா. பரிபூரணத்திலிருந்து கொடுக்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லை. நம்ம இழந்ததில் மத்தியில் நம்ம கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது, நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, அதில் தான் கர்த்தர் மகிமைப்படுகிற ஒரு தெய்வா. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. மழை பெய்யுற வரைக்கும் கர்த்தர் அந்த குடும்பத்தை போஷித்து நடத்தினார். ஹல்லேலூயா. தண்ணீர் இருந்திருக்கும், மழையே இல்லை, ஆற்றில் தண்ணியே இல்லை, ஆனால் அவள் வீட்டிலே தண்ணீர் இருந்தது, அவள் வீட்டிலே ஆகாரம் இருந்தது. கர்த்தரை ஆசீர்வதித்தார் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே ஹல்லேலூயா, நீர் என் காரியத்தை நடத்துகிற ஒரு தெய்வம். ஆண்டவரே, என்னிடத்துல ஒன்றும் இல்லை, ஆனாலும் நான் அந்த காரியத்தை செய்கிறேன். ஆண்டவரே, உம்மை நம்பி நான் மேற்கொள்கிறேன், உம்மை நம்பி நான் ஆயத்தப்படுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. நம்மளை மறவாதவர். என கர்த்தர் அவளுக்கு கட்டளையிட்டு இருந்தார். ஹல்லேலூயா. எலியாவை குறித்து அவளுக்கு கட்டளையிட்டு இருந்தார். தேவன் சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம நன்றியோடு கூட ஹல்லேலூயா. என்னை மறவாமல் நினைத்திருப்பா, என்னை நேசிக்கிறவர், என்னை நடத்துகிறவர், எனக்கு உதவி செய்கிறவர் எல்லாரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே.
அதற்கு நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. என் தகப்பனே உமக்கு நன்றி. என் ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளில் ஒன்றும் இல்லாத நேரத்திலும் நான் உமக்கு பெரிய காரியங்களை செய்வேன் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவாலயத்தில் இருக்கும்போது ஒரு விதவியின் காணிக்கை தான் கர்த்தர் சாட்சி கொடுத்தார். எல்லாரும் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போடுறீங்க, ஆனால் இவ தன் ஜீவனத்துக்கு ஏதுவாக இருந்ததை எனக்கென்று கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாதத நம்ம காரியத்தை நாம் செய்யும்போது கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தரோடு கூட நாம் செய்யும்போது, கர்த்தரோடு கூட நாம் அது நடக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து அவர் ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அதுடைய பிரதான கிருபைக்காக ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு கிருபையாய் இந்த 7வது மாதத்திலே இந்த முதல் வாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்ல ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவோமா. கர்த்தாவே நல்லவர், நீ நன்மை செய்கிற தேவன். ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமான தேவன், எங்களுக்கு கிருபை உள்ள தேவன். நம்ம நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கிருபை உள்ள நாமத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த நல்ல நாளுக்காக, இந்த பரிசுத்த ஆராதனை வேளைக்காக, இந்த முதல் வாரத்துக்காக ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். யாக்கோபனுடைய காரியத்தை ஆதி 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவன் பின்பு அவன் தனித்திருந்தான். தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் அக்கறைப்படுத்திவிட்டு அவன் தனித்திருந்தான். அவன் கர்த்தருக்காக தனித்திருந்தான். 2 பரிவாரங்களோடு கடந்து வருகிற யாக்கோபு தன் சகோதரனை கண்டு பயந்து, அவனை நினைத்து பயந்து, அவனுக்குள்ளே ஒரு பயம் உண்டாயிற்று, அவனுக்குள்ளே ஒரு கலக்கம் உண்டாயிற்று. ஆனால் 2 பரிவாரங்களோடு கடந்து வருகிறான். ஒரு பெரிய சீமானாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் கடந்து வருகிறான். அவன் சொல்கிறான், வெறும் கோலும் கையுமாய் கடந்து போனேன், நான் இப்பொழுது 2 பரிவாரங்களுடையவனானேன்னு சொல்லுகிறான். ஒரு கோலும் கையுமாய் கடந்து போன யாக்கோவை 2 பரிவாரங்களுடையவனாய் சீமானாய் கர்த்தவனை மாற்றினான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு அங்கலாய்ப்போடு காணப்படுகிறான். அவனுக்குள்ளே ஒரு பயம். அவன் சில தவறுகளை உணர்ந்து, செய்த தவறுகளை உணர்ந்து அவன் மனங்கசந்து அவன் காணப்பட்டான். அவன் தனித்திருந்தான். எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் சில காரியங்கள் நம்முடைய மனசில் அழுத்தும் பொழுது, சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது, நம்ம அறியாத ஒரு பயம் நமக்குள்ளே வரும் பொழுது, நம்ம 2 பரிவாரங்களை வைத்து நம்ம இதே செய்ய முடியாது. அவன் தனித்திருந்தான். அவன் தேவனோடு இருந்தான். தேவன் அவனோடு இடைப்பட்டு என்னை விடு என்று சொல்லுகிறார். பொழுது விடிய பொழுது நான் போகட்டும் என்று சொல்கிறான். யாக்கோபு சொல்கிறான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய நான் விட மாட்டேன், நம்மை விடுவதில்லை என்று சொன்னான். ஒரு பிடிவாதமாய் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்பட்டது. நீ
நீர் என்னை தொட்டு ஆசீர்வதித்தால் நாம விட மாட்டேன். ஆண்டவர் அவனை மாற்றினார். யாக்கோபுங்கிற அந்த பெயரை இஸ்ரவேலாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 12 கோத்திரங்களுக்கு அவன் தான் தகப்பன். யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாற்றுகிறவன். தேவன் அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை வெளியே கொண்டு வந்தார். எவ்வளவுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கலாம், கர்த்தர் தான் ஆசீர்வதித்தார். யாக்கோபுக்கு கர்த்தர் தான் கொடுத்தார். அந்த ஆசீர்வாதம் அவனுடைய பயத்தை மாற்ற முடியல. தேவன் சில நேரங்களிலே நம்முடைய தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படும். எல்லாம் நமக்கு இருக்கு, வேற எதுவும் நமக்கு தேவையில்லை, எல்லாமே அவனுக்கு இருக்கு. யாக்கோபை 2 பரிவாரங்களோடு ஆசீர்வதித்தார். அதே யாக்கோபு அவன் அறியாத ஒரு பயம், அவன் செய்த தவறு, தன் தகப்பனை ஏமாற்றினான், தன் கூட பிறந்த சகோதரனை ஏமாற்றினான், வஞ்சித்தான். தேவனதற்காய் காத்திருக்கிறான். நாம் இன்னைக்கு நம்முடைய தவறை நாம உணர்ந்து கொள்ளுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம். ஆசீர்வாதம் ஒரு பக்கம் இருக்கும், அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் தர முடியாது. 2 பரிவாரங்களோடு வருகிறான். அவனே சொல்லுகிறான், 2 பரிவாரங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய மனசுல ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியல. எல்லாத்தையும் ஒதுக்குறான். போங்க அந்த பக்கம். 2 பரிவாரங்களை அப்புறப்படுத்திட்டு கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுகிறான். ஒரு நாள் எல்லாத்தையும் ஒதுக்குங்க. ஓடிக்கிட்டே இருப்போம், நமக்கு நேரம் கிடைக்காது, ஓடிக்கிட்டே இருப்போம். எல்லாத்தையும் ஒரு நாள் ஒதுக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தேவனோடு தனித்திருந்து பாருங்க. இயேசு தனித்திருந்தார், இரவெல்லாம் தனித்திருந்தார், பகலெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார், அற்புதங்களை செய்தார். ஒரு தனித்திருக்கிற தேவனோடு தனித்திருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. எல்லாரும் கரங்க வைத்து ஜெபம். எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. ஆனா ஒன்று செய்யலாம், தேவனோடு தனித்திருந்து பாருங்க, கர்த்தரோடு இருந்து பாருங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவார், ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எல்லாத்தையும் அப்புறப்படுது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் தான், கர்த்தர் கொடுத்ததுதான். எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தரோடு நீங்க இருந்து பாருங்க, அவர் உங்களோடு பேசுவாங்க. தனித்திருக்கிற அனுபவம், கர்த்தரோடு தனித்திருக்கிற அனுபவத்துக்குள்ள வாங்க. அப்பதான் உங்க வாழ்க்கையில ஒரு நிறைவு வரும். எத்தனை ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாலும், ஏதாவது ஒரு பகுதியில நமக்குள்ள ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்கும், ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அதை கர்த்தர் சமூகம் தான் மாற்ற முடியும். அந்த 2 பரிவாரம் மாற்ற முடியாது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அவன் பெரிய ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டான். 12 கோத்திரங்களுக்கு அவன் தான் தகப்பன். சங்கரா எத்தனாயிருந்த ஏமாற்றுக்காரனாயிருந்த யாக்கோபை நீ இஸ்ரவேல் என்று சொல்லி கர்த்தர் அவனை தொட்டு ஆசீர்வதித்தான். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும், உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். 2 பரிவாரம் அவனுக்குள்ள கொடுக்கப்பட்ட 2 பரிவாரம் இந்த பூமியிலே அழிந்து போகும். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் 12 கோத்திரங்களுக்கு அவன் தான் தலைவன், அவன் தான் தகப்பன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாட்களிலே அவனை ஆசீர்வதித்தார், அவனை ஆசீர்வதித்தார். ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் அவனை நிரப்பினார். பூமிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் ஒளிந்து போற காரியம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் மனிதனை மாற்றுவதற்கு உண்மை உள்ள தேவன்.
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவாராக. எல்லாரும் கரங்க தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா ஆண்டவரே சோத்திரம், சோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம், சோத்திரம்.